என்னதான் உங்க பிரச்சனை ப்ரோ? விஜயால் அப்செட் ஆகும் தவேகா தொண்டர்கள் பாவம், அவங்களும் எவ்வளவுதான் முட்டு கொடுப்பாங்க. விஜயின் அரசியல் பிரவேசம் தான் தமிழக அரசியலில் கடந்த 2-3 வருடங்களாக பரபரப்பை கிளப்பி வருகிறது. கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை லைம்லைட்டில் இருக்கும் விஜய் இதுவரை பிரஸ் மீட் கொடுக்காமல் மீடியாவுக்கு டிமிக்கி கொடுத்து தப்பித்து வருகிறார் என இதர கட்சிகள் கிண்டல் அடிக்க, அதை எதையும் காதில் வாங்காமல் அடுத்த மீட்டிங்கிற்கு விஜய் தயாராகி வருவதாக பனையூர் வட்டாரங்கள் சொல்கிறது. உண்மையாகவே விஜயின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என தவேகா தரப்பில் தீர விசாரித்தால், ஒரு தலைவராக இருந்து விஜய் செய்ய வேண்டிய பொறுப்புகளை ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் பக்கம் தள்ளிவிட்டு அவர் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்ய நினைப்பதாக தகவல்கள் வருகிறது. கடந்த வருடம் நடந்த கரூர் சம்பவத்திற்கு விஜய் தரப்பு பாதிக்கப்பட்டவர்களை நினைத்து பெரிதும் கவலை கொள்ளாமல் ஆளும் திமுக அரசையே குறை கூறினர். அக்கட்சியின் தலைவர் விஜயும் நடந்த தவறுக்கு சிறிதும் வருத்தம் தெரிவிக்காமல் வீடியோ வெளியிட்டிருந்தார். எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக கட்சியின் முக்கிய தலைவர்கள் கூட விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தும் விஜய் அனைத்திற்கும் மௌனத்தையே பரிசாக கொடுத்தார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களிடையேயும் விஜய் மீது ஒரு வெறுப்புணர்வு வர முக்கிய காரணமாக இருந்தது. மாசத்துக்கு 2 மீட்டிங் வந்ததற்கு திமுகவுக்கு ஒரு அடி, பாஜகவுக்கு ஒரு அடி என அரசியல் செய்த விஜய் கடந்த மீட்டிங்கில் அதிமுகவிற்கு சேர்த்து ஒரு அடி அடிக்க, பதிலுக்கு அதிமுக விஜய்க்கு பலத்த அடி கொடுக்க தவேகவே கதி கலங்கி போனது. முக்கியமாக கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு பெரிதும் சப்போர்ட் செய்தது அதிமுகவினர்தான். மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி தனது சுற்றுப்பயண மீட்டிங்கின் கரூரில் இறந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினார். ஆனால் இதில் எதை பற்றியும் விஜய் சிந்திக்காமல் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறார் என்றும், திமுகவையும் பாஜகவையும் அவர் எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் என்ன என்பது அக்கட்சியின் தொண்டர்களுக்கே சரியாக புரியாமல் இருப்பதுதான் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க, ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரத்தில் கூட அவர் தீவிரமாக எதிர்க்கும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட ஆதரவு கரம் நீட்டினார். ஆனால் வழக்கம் போல விஜய் தனது மௌனத்தையே அங்கு பரிசாக கொடுத்தார். இதற்கு மேல் நம்மாலேயும் இவருக்கு முட்டு கொடுக்க முடியாது என முன்னாள் விஜய் ரசிகர்களும் இந்நாள் தவேக தொண்டர்களும் கடும் மன உளைச்சலில் இருப்பதாக கள நிலவரம் சொல்கிறது. இப்படியே மௌனம் காத்து பிரஸ் மீட் நடத்தாமல் சிஎம் சீட்டில் விஜய் நேரடியாக அமர்ந்து ஒட்டுமொத்த தலைமை செயலகத்தையும் பனையூருக்கே மாற்றுவார் என இப்போதே இதர கட்சிகள் அவரை வச்சு செய்ய தொடங்கியுள்ளனர். என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.